வணக்கம். ஆமாங்க, தீபாவளி வந்துருச்சு. ஓகே, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் வித்தியாசமான நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் 1 by 1 நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இன்றைக்கி புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த முறுக்கை. அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அதுக்கு யூஸ் பண்ண போகிறது உளுந்தும். ஸோ மாப்பிள்ளை உளுந்து நல்லா பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்கிறாங்க, அதனால் நான் மாப்பிள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 3 யானை போட்ட தெப்புங் பிரஸ், இது வந்து சுத்த அரிசி மாவு, இதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, முதல்ல ஒரு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்க போகிறேன். இந்த உளுந்தை வந்து மிதமான நெருப்பில் வச்சு நல்லா அந்த உளுந்து வந்து நிறமே மாறாமல் உளுந்தோட மனம் மட்டும் அப்படி மேலே வர மாதிரியும், அதே சமயத்தில் அந்த உளுந்து வந்து சூடும் ஏறி இருக்கணும். அந்த பதத்தில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 மினிட் அளவுக்கு கொஞ்சம் 1 மினிட் கூட குறைவாக வச்சு மிதமான தீயிலேயே உளுந்தோட வாசனை வரணும். உளுந்தோட நிறம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படி ஒரு கால் உளுந்தோட கலர் மாறிடுச்சுன்னா முறுக்கு வந்து கருப்பாயிரும், அதாவது ப்ரௌன் கலரில், சாக்லேட் கலரில் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இன்றைக்கி சுட போகிறது வெள்ளை வெளியேர்னு முறுக்கு. அதனால் லைட்டாக மிதமாக தீய வச்சு டைம் எடுத்து நிதானமாக இதை நான் வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ எப்போ வந்து கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு ஏறுதோ உளுந்தோட மனம் கண்டிப்பாக வரணும். அந்த டைமில் அடுப்பை இந்த மாதிரி ஒரு பக்கில் போட்டு இதை நான் எடுத்து அழகாக ஒரு தட்டில் போட்டு மூடி வச்சோமா, மூடியில் வந்து தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி வந்து உளுந்தில் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஒரு கூடையோ இல்லை ஒரு வக்கலோ அதை போட்டு மூடி வச்சிட்டோமா, அது பாட்டுக்கு நிதானமாக ஆறி இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி பிளெண்டரில் போட்டு இதை நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். நமக்கு இன்றைக்கி தேவைப்படுறது மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு. ஓகே, 1 கப்பு உளுந்து மாவுக்கு 4 கப்பு அரிசி மாவு, அதுதான் பதம். ஓகே, ஸோ இப்போது இதை நான் வந்து நல்ல சின்ன ஜல்லடியாக பார்த்து சலித்து எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 தடவை சலித்து தான் நான் எடுத்திருக்கேன். மேக் ஷூர் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் கூட அந்த திரியாக திப்பியாக இருக்கக்கூடாது. நல்ல நைஸாக ஃபைன் பேஸ்ட்டில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை இதே வடித்தட்டில் மாற்றி நான் சலித்து எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபி இதுக்கு முன்னே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம மலேசியாவில் வந்து ரெடிமேடாக பாபாஸில், லிங்கம்ஸில், அழகப்பாஸில் இந்த மாதிரி நிறையா ரெடிமேட்ஸ் மாவு வந்துருச்சு. அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பேக்கெட்ஸ் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக முறுக்கு சுட்டு எடுத்துருவோம். ஸோ ஒரு சிலர் வந்து போன வருஷமே நான் நோட் பண்ணேன், இந்த மாதிரி ரெடிமேட் மாவு கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற நிறையா கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக வேறொரு ஆப்ஷனாக தான் இந்த மாதிரி உளுந்தும் அரிசி மாவையும் நான் கலந்து முறுக்கு சுட போகிறேன். இப்போது உளுந்து மாவு எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா மாவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த மாவு தேவையில்லை. நம்ம ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் உளுந்து மாவை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஒரு 4-5 தடவைக்கு அதை நல்லா சலித்து எடுத்துட்டேன். இப்போது இந்த அரிசி மாவை ஒரு 4 கப்பு இதுவுமே வந்து நான் சலிச்சிக்க போகிறேன். எந்த மாவு எடுத்தாலும் கட்டாயமாக சலிக்கணும். அதில் கண்டிப்பாக தூசி துரும்பு அந்த பூச்சி அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்து கண்டிப்பாக சலித்து எடுத்துக்கோங்க. எந்த மாவாக இருந்தாலுமே கண்டிப்பாக சலிச்சிருங்க. ஓகே, ஈவன் அது ப்ரீமியம் குவாலிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக சலித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 1 கப்பு உளுந்து மாவு போட்டுட்டேன். இப்போது 4 கப்பு அரிசி மாவை நான் அளந்து சலித்து உளுந்து மாவோட நான் கலந்துக்கிட்டு இருக்கேன்.
உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே முறுக்கு மாவுனா முறுக்கு செய்யணுன்னா கண்டிப்பாக ஓமம், சின்ன சீரகம், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கருப்பு எள்ளு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும். இது வந்து ஓமம். எப்போவுமே வந்து நான் ஓமம் பல்காக வாங்கிட்டு வந்து நல்லா அதை அலசி வெயிலில் காய வச்சு வச்சுப்பேன். யாருக்காச்சும் வயிறு சரியில்லைன்னா இந்த ஓமத்தில் 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு அந்த தண்ணியவே நான் காய்ச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். ஈவன் நானே கூட குடிப்பேன். ரொம்ப நல்லது. அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் அது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பட்டர் முறுக்கு செய்யலான்ற ஒரு ஐடியாவில் பட்டரையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸே இப்போ நீங்கள் வந்து நெய் முறுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்சால்டட் பட்டர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணோமா ரொம்ப க்ரான்ச்சியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இது வந்து ஐஸில் வச்ச தேங்காய் பால். ஓகே, எப்போவுமே நான் சொல்கிறது ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் மாவை பிணைஞ்சோமா, மாவை வந்து ரொம்ப நேரம் அப்படியே லைட்டாக அப்படி அந்த வெள்ளை கலர்லேயே இருக்கும். இன்னொன்று மொறுன்னு இருக்கும். ஓகே, சீக்கிரமாக நமுத்து போக சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நான் எப்போவுமே ஐஸ் தண்ணியில் தான் வந்து மாவை பிசைய சொல்லுவேன். ஸோ அந்த சின்ன பாத்திரத்தில் என்னால் வந்து பட்டரை ஒன்றா கலந்து விட முடியல. அதனால் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி பட்ரு எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி பேக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கோத்தாவில் இருக்கிற தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஐஸ் வாட்டரை கலந்து ஜில்லுன்னு இப்போ நான் இதை வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த தேங்காய் பாலை நான் கொதிக்க வைக்கல, அரிசி மாவை நான் வறுத்து எடுக்கலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு விடணும். ஒரே டைமில் தண்ணியை ஊற்றிட்டோமா ஏதாவது ஒன்று கூட குறைவாக போயிடும். அதனால் கணக்காக இந்த மாதிரி கையில் ஒட்டுற அளவுக்கு தான் இருக்கணும் மாவு. எப்போவுமே கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கக்கூடாது. மாவு நம்ம சுற்றும் போது ரொம்ப கிராஸாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பேட்ச்மேன் பேப்பரில் தான் எப்போவுமே வந்து சின்ன சின்னதாக எவ்வளோ பெருசுக்கு எனக்கு முறுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நான் கச்சிதமாக வெட்டி வச்சுப்பேன். இது வந்து ஒரே ஆள் முறுக்கு சுட்டு எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோமா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேஸும் சேஃப் ஆச்சு, நமக்கு டைமும் சேஃப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பேட்ச்மேன் பேப்பரை வந்து எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ முறுக்கு அவ்வளோ பெருசுக்கு அழகாக நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்து நான் இந்த முறுக்கு உரலை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வருஷம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த முறுக்கு உரலோட அச்சு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதோட ஸ்டார் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கிளாங்கில் முறுக்கு உரலோட அச்சு செஞ்சு கொடுக்குற ஒரு அண்ணா இருக்கிறாரு. அதாவது காயத்ரி வரிசையிலே இருக்கும். காயத்ரி எவர் சில்வர் பாத்திரம்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த வரிசையிலே தொங்க கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் அச்சு செஞ்சு கொடுக்குறாங்க. நான் அங்கே எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அச்சு செஞ்சு வாங்கிக்கிட்டேன். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பழைய அச்சு எடுத்துகிட்டு போனால் தான் அதோட அச்சு வச்சு அழகாக அந்த அண்ணன் வந்து வெட்டி கொடுத்துருவாரு. ஸோ தீபாவளி வர்றதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, மிச்சம் இருக்கிற பட்டரை இந்த முறுக்கு உரலில் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி தடவி விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் புதுசாக இந்த முறுக்கு உரலை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஏஜஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் ப்ரஷ்ஷில் வந்து எண்ணெயை தடவுறதுக்கு பாருங்கள். தீபாவளி அதுவுமா கையை வெட்டிக்கிட்டு கை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. புதுசாக அந்த உரலை வாங்கியிருந்தீங்கன்னா கையில் எண்ணெயை தடவாதீங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் சுட்ட முறுக்கு உரல். அதனால் நல்லா பழக்கத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் இந்த மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, இந்த முறுக்கு உரல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறுக்கு உரலை தேடி பார்த்து வாங்குங்க. இதிலே வந்து சில்வரில் இருக்கும். அந்த சில்வர் உரல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இருக்கும். ரொம்ப அப்படி ஹார்டாக இருக்குது, அதுவுமே என்கிட்ட இருக்குது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உரலை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும், நமக்கு டைம் சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 முறுக்கு அளவுக்குமே வந்து நான் சுற்றி எடுத்துருவேன். ஸோ ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் பேட்ச்மென்ட் பேப்பரில் முறுக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த நார்மல் அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே அழகான ஒரு வார்த்தையில் தேன் குழல் அச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அச்சில் தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஈஸியாக சுட்டு எடுத்துடலான்ட்டு பேட்ச்மென்ட் பேப்பரில் ஒன்று ஒன்றா நான் சுற்றி வச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரே ஆள் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தாலும் அது நமுத்தும் போகாது, எந்த விதமான பாதிப்பும் அந்த முறுக்கை சுற்றி வச்சுருக்கிற முறுக்குக்கு ஆகாது. ஓகே, ஸோ தைரியமாக நீங்கள் இந்த வருஷம் இத்தனை வருஷமாக பயந்து இருந்தீங்கன்னா இந்த வருஷம் தாராளமாக களத்தில் இறங்கி முதல்ல தீபாவளி வர்றதுக்கு முன்னுக்கே நீங்கள் ஒரு பேக்கெட்டோ இல்லை கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து முறுக்கு சுடுறதுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சில கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் படுவீங்க. பட் போக போக பழக ஈஸியாகிடும். நான் எப்போவுமே தீபாவளிக்கு ஸ்டார் அச்சில் தான் வந்து முறுக்கு செய்வேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக முறுக்கில் ஸ்டார் இருக்கணும். அந்த ஸ்டார் அச்சுமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்ல மறந்துட்டேன், ஒரு அச்சு வந்து 17 வெள்ளிக்கு ஆரம்பத்தில் போட்டார். பட் நான் 3 அச்சும் ஒன்றா செஞ்சனால ஒரு அச்சு 15 வெள்ளிக்கு போட்டிருக்காரு அந்த அண்ணன். டைம் இருக்கும்போதே சீக்கிரமாக போய் செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற முறுக்கு உரலை பார்த்து கண்டுபிடிச்சி வாங்கிக்கோங்க. இப்போது இந்த முறுக்கெல்லாம் பேட்ச் பை பேட்சாக போட்டு நான் சுட்டு எடுக்க போகிறேன். அனலை பார்த்திங்கன்னா ரொம்ப மிதமான அனல்லே வச்சு கடைசி வரைக்கும் ஒரே மிதமான நெருப்பில் வச்சு சுட்டு எடுத்தோம்னா தான் நமக்கு முறுக்கோட கலரு கொஞ்சம் கூட மாறாது. இடையில நீங்கள் அனலை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிங்கன்னா ஒன்று வேகாமலும் கலர் வந்து மாறி போயிடும். ஓகே, ஒரே அளவில் பார்த்து அனலை வச்சு சுட்டு எடுத்துருங்க, அது ரொம்பவே முக்கியம். ஸோ கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் முறுக்கு சுடுறீங்கன்னா முதல்லையே கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு எந்த குறை இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு சரியாக வரலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இந்த முறுக்கு சுட்டுட்டு இருக்கும் போது அந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிருச்சுன்னா முறுக்கு சுத்தமாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் டேக் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முறுக்கு போடும்போது அப்படி சலன்னு அப்படியே பொங்குது இல்லையா, இந்த எண்ணெய் கொதிக்கிறது எல்லாமே வந்து முறுக்கு வந்துருச்சுன்னா அது அப்படியே அடங்கிரும், சத்தமே இல்லாமல் முறுக்கு வந்து எண்ணெயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முறுக்கு ஃபுல்லாகவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம முறுக்கை எடுத்துட வேண்டியதான். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி வீடியோ. நான் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். நிறையா புதுமண தம்பதிகள், நிறையா புதுசாக கல்யாணமானவங்க முறுக்கு இந்த வருஷம் புதுசாக சுட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெடிமேட் மாவு நம்ம வசம் நிறையாவே கிடைக்கும். அதாவது மலேசியாவில் நிறையவே கிடைக்கிது. அந்த ரெடிமேட் மாவை நீங்கள் யூஸ் பண்ணி முறுக்கு சுடுறதா இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பழைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக விலாவாரியாக நான் சொல்லியிருப்பேன். புதுசாக நீங்கள் முறுக்கு சுட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து நான் கொடுக்குறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.